தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி 118 மனித எச்சங்கள் மீட்பு. எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட போகும் மாற்றம். அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். நாளையிலிருந்து புதிய சேவை செயல்பாட்டில். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகை குறைப்பு வர்த்தமானி. மரவெவ காட்டுப் பகுதியில் கஞ்சா பயிற்சியை சுற்றி வளைத்த போலீசார். குடும்பஸ்தரின் உயிரை பறித்த தூரியன் பலம். யாழில் இளம் குடும்ப பெண் மாயம். தொடர்பன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 26வது நாளான இன்று புதிதாக 3 மனித எச்சங்கள் தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 3 மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை மொத்தம் 118 மனித எச்சங்கள் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் 105 மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இப்பணிகள் யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். கடந்த மாதத்தின் திருத்தத்தின் போது எரிபொருட்களின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர். இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் உயர்த்தப்பட்டிருந்தது. 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 293 ரூபாவிலிருந்து 305 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. மேலும் வெள்ளை டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாவினால் உயர்த்தப்பட்டது. அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் மற்றும் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நியமிக்கப்பட்ட துணைக்குழு முழு அரசு சேவைக்கும் புதிய சம்பள அமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள பதவிகள், தொடர்புடைய கடமைகள் மற்றும் சம்பள அளவுகள் போன்றவற்றை அறிவியல் ரீதியாக மதிப்பாய்வு செய்த பின்னர் இந்த முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் மற்றும் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி தலைமையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆலோசனை குழுவின் கீழ் ஒரு துணைக்குழு சமீபத்தில் நியமிக்கப்பட்டது. இந்த முடிவு அமைச்சர் ஏஎச்எம்எச் அபேரத்ன தலைமையில் பிரதி அமைச்சர் பி ருவன் செனரத் மற்றும் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆலோசனை குழுவின் சமீபத்திய கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டது. இருப்பினும் அரசு சேவையில் பல்வேறு பதவிகளுக்கு தெளிவாக வரையறுக்கப்பட்ட கடமைகள் இல்லாதது பல வேறுபாடுகள் மற்றும் முரண்பாடுகளுடன் அதிருப்திக்கு வழிவகுத்ததுடன் சமீபத்திய காலங்களில் பல்வேறு விவாதங்களுக்கும் வழிவகுத்திருந்தன. நாளை முதல் இணையதளத்தில் பணம் செலுத்துவதன் மூலம் நில வரைபடங்களை வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் என நில அளவையாளர் நாயகம் வைஜி ஞானதிலக தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் அலுவலகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான வரைபடங்கள் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நாளை முதல் இணையதளம் மூலமாக வரைபடங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் அறிவித்துள்ளார். அதே நேரம் நில தகவல் அமைப்பின் தகவல்களை இணையதளத்தின் வழியாக பார்வையிடும் வாய்ப்பை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நில அளவையாளர் நாயகம் வைஜி ஞானதிலக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது.
அதன்படி இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து பின்வரும் உரிமைகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட விசேட சலுகைகளை ரத்து செய்யும் வகையில் ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. முன்னதாக ஜூன் மாதத்தில் 1986 ஆண்டின் 4ஆம் எண் ஜனாதிபதி உரிமை சட்டம் மற்றும் 1977 ஆண்டின் 1ஆம் எண் பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டம் இரண்டையும் ரத்து செய்வதற்கான சட்டத்தை வரைவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு வழங்கப்படும் வாழ்நாள் ஓய்வூதியம் உட்பட நீட்டிக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை திறம்பட நிறுத்தும். இது சட்டத்திரு சீர்திருத்தத்தை எளிதாக்குவதற்கு 2 வரைவு சட்ட மூலங்களை தயாரிக்க சட்ட வரைவாளருக்கு அறிவுறுத்துவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தலாய் காட்டுப்பகுதியில் சூட்சுமமான முறையில் 4 ஏக்கர் பரப்பளவில் கஞ்சா சேகியை விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டுள்ளனர். விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சமந்த சில்வாவிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக திருகோணமலை சர்தாபுர விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் புல்மோட்டை விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் இணைந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது 4 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நிலையில் கஞ்சா மரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மொரவெவ போலீஸ் பொறுப்பதிகாரி கீர்த்தி சிங்க உட்பட அவரது குழுவினர் விசேட போலீஸ் அதிரடி படையினருடன் இணைந்து குறித்த கஞ்சா செடிகளை தீ மூட்டியதுடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தினையும் அகற்றினர். அத்துடன் குறித்த கஞ்சா பயிற்சியை சூட்சுமமான முறையில் செய்துள்ளதாகவும் குறித்த பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக கிணறு ஒன்றினையும் அமைத்துள்ள நிலையில் மின்சாரத்தினை சூரிய சக்தி ஊடாக பெற்றுள்ளதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த கஞ்சா பயிற்சிகை தொடர்பில் அவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் மொரவெவ போலீசார் தெரிவித்தனர். ஏகலியகுட பரகடுவ பகுதியில் நபர் ஒருவரின் தொண்டையில் தூரியன் விதி சிக்கி உயிரிழந்துள்ளதாக இரத்தினபுரி போலீசார் தெரிவித்துள்ளனர். இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 86 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான ஆரியதாச வீரசிங்க என்ற நபரே உயிரிழந்துள்ளார். இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி ஹரீந்திர லக்ஷ்மீன தென்னகோன் என்பவரால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சாட்சியம் அளித்த உயிரிழந்தவரின் மனைவி தனது கணவரின் தொண்டையில் சிரமம் ஏற்பட்டதாகவும் என்ன நடந்தது என்று கேட்டபோது ரம்புட்டான் விதி தொண்டையில் சிக்கியதாக அவர் கூறினார். அவர் இரத்தினபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மனைவி தெரிவித்துள்ளார். எனினும் பிரேத பரிசோதனையில் தூரியன் விதி தொண்டையில் சிக்கியதால் மரணம் ஏற்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று முன்தினத்தில் இருந்து 25 வயதுடைய டினுஷன் நிஸ்டலா எனும் இளம் குடும்ப பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இந்த பெண்ணை கண்டுபிடிக்க உதவுமாறு பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் உதவி கோரியுள்ளனர். கடந்த 29ஆம் தேதி இரவு 11 மணியளவில் தூக்கத்தில் இருந்து கணவன் எழுந்து பார்த்த வேளை மனைவி காணாமல் போயுள்ளார். அதனை அடுத்து கணவன் மனைவியின் தாயிடம் மனைவி வந்துள்ளாரா என கேட்டுள்ளார். அங்கும் குறித்த பெண் போகவில்லை. இதன் பின் பதற்றம் அடைந்த கணவன் மற்றும் உறவினர்கள் குடும்ப பெண்ணை தேடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காணாமல் போன பெண் சம்பந்தமாக மருதங்கேணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் காவல்துறையினரும் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றுடன் குறித்த பெண் காணாமல் போய் 3 நாட்கள் கடந்து செல்லும் நிலையில் அனைவரின் உதவியினையும் பெண்ணின் கணவர் மற்றும் குடும்பம் கேட்டு நிற்கின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.